வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போல ஒரு முக்கியமான நபரோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒரு குழந்தை போராளியாக இணைந்து பல்வேறு இந்த போராட்டத்தின் இறுதி கட்டத்தில் போராட்டத்தில் இருந்து தப்பி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு தற்பொழுது தமிழர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக இருக்கின்ற கந்தசாமி இன்பராசா அவர்களோடு இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் கந்தசாமி இன்பராசா. வணக்கம். ஆண்டு பதிஞ்சு நீங்கள் 2017 ஜனவரி 28. அப்ப நீங்க அதுக்கு பிறகு தேர்தல்ல நின்று இருக்கிறீங்க, போட்டிட்டு இருக்கிறீங்க. நாங்க 2018 அதுல ஒரு 6 கட்சி சேர்ந்து அது ஒரு துரதிருஷ்டவசமா நின்றது தெரியும் தானே. உள்ள அந்த உதயசூரியன்ல போய் நாங்க 2018 பிரதேச சபை தேர்தல் இருந்து சம்பூர்ல 400 வாக்கெடுத்த நாங்கள் 160 எடுத்த இபிஆர்ல அவன் தானே மண்டியாங்குழு சுரேஷ் பிரேமச்சந்திர தலைவனா இருந்தவன். உடனே எங்கட வாக்க 400 எடுத்த நாங்கள் சம்பூர் வட்டாரம் கேட்டனாங்க. அப்ப வட்டார தேர்தல் தானே. அப்ப 160 எடுத்த இபிஆர்ல எடுத்த வாக்க அவருக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு 400 வாக்கெடுத்து 2ஆம் முறை சுழற்சி முறையில 2வது தரம் எங்களை எடுக்கட்டான். அப்ப நாங்க 460 எடுத்த வாக்கு எங்களுக்கு தான் முதலாவது முறை சுழற்சி முறையில வரணும். 160 எடுத்த நீங்க முதலாவது பிரதேச சபைக்கு உறுப்பினரா போகணும், நாங்க 2ஆவதா வரணும். உங்களுக்கு உழைச்சி தர வந்த நாங்களாண்டு சுரேஷ் பிரேமச்சந்திர வீட்டை போய் நாங்க 7 பேர் பேசினேன். மண்டையாங்குழு இதான் மண்டையாங்குழு, நீங்க எங்கட கன்னி முயற்சியை பறிச்சு எடுக்கிறீங்கன்னு போட்டுதான் அந்த 6 கட்சி நாங்கள் சேர்ந்து கேட்ட உதயசூரியன்ல. சிவகரன் சிவில் அமைப்பு மன்னார் மாவட்டம், ஈரோஸ் 2 கட்சி சேர்ந்து கேட்டது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி ஒன்று, கூட்டு கட்சி ஒன்று 2018 ஆனந்த சங்கரியோட சேர்ந்து கேட்டது. அதுதான் எங்களுக்கு முதல் கன்னிமை. அதுவும் அனந்த சச்சி இருந்தா அதுக்குள்ள ஓட்டி விட்டேன். எனக்கு இல்லாட்டி கோபம் வருதுண்டா, இல்லாட்டி நான் அதுக்குள்ள போயிருக்கேன். அவன் சொன்ன வசனம் என்னண்டா, இன்பராசா நிஜவா அது இப்ப உதயசூரியன் சின்னம் எங்களுக்கு ஒரு நல்ல சின்னம். அவர் செத்தாலும் அந்த சின்னத்தை விக்னேஸ்வரன் தான் எடுக்க போறார். நாளடைவில் நாங்கள் உங்களை இதுக்குள்ள அடக்கலாம். நீ முதல் போய் இந்த பிரதேச சபையில இவங்களோட கூட்டி சேர்ந்து நீ ஒரு கட்சியா கூட்டி சேர்ந்து நின்றா தான் உண்ட கட்சி ரெஜிஸ்டர் பண்ணப்படும். நீ கேளுன்னு சொல்லி நாங்க ஒரு 7 பேர் போய் யாழ்ப்பாணத்துல போய் அவர் ஒப்பசில புரிந்துணர்வு கடிதத்துல ஒப்பந்தத்துல சைன் வச்சு அது நாங்க வெண்டதை பறிச்செடுத்ததுதான் நாங்கள். அது பெரிய கதை. அதான் இந்த அனந்தி சசிதரன் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. அந்த சின்னத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, ஆனால் அது நீண்ட காலம் எடுக்கும். அவர் ஆனந்த சங்கரி இறந்தா பிறகுதான் நீங்கள் அதை எடுத்திருக்கலாம். அது இருக்கைக்குள்ள அந்த நோக்கத்தினால சொன்னேன். ஆனா அவ ஒற்றுதுலயும் பிள்ளை சொல்லல. உண்மையில பாவம் அந்த மனுஷிக்கு நான் நன்றி சொல்லணும். அவ அந்த கட்சியை வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தவ அது சரிவரே இல்லை. அது கதையை கேளுங்கன்னு இன்றைக்கு கதையை கேளுங்க. இன்னொரு விஷயத்தை இவ்வளவுத்த கேட்ட நீங்க தானே. இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு கட்சியை ஆனந்த் சசிகரன் சொல்லி தேர்தல் போய் இவ்வளவு இலவட்டடா அவர் தந்த அனுமதி. உங்களை இனிமேல் வீட்டு ஆமிசு விசியடி வந்தா எங்களுக்கு தேர்தல் திணைக்களத்தோட தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் அன்றைக்கு அனுமதி தந்தார். 2017 ஜனவரி 28 அன்றைக்கு நரசிங்கன் எனக்குள்ள பூந்தது. அன்றைக்கு பிறகு நான் துணிஞ்சு கதைக்க வலிக்கிட்டேன். நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர், என்ன அரஸ்ட் பண்ணலாது அண்டே வரை இன்றைக்கும் கதைச்சு கொண்டிருக்கேன். நான் சம்பூர்ல 31ஆம் தேதி 28 அங்க பதிகிறன் கொழும்புல போய் பதிய கொடுக்குறேன். அவங்க கடிதம் தந்தாங்க, நீங்க இப்ப இருந்து இயங்குங்க 5 வருஷம் சொல்லி. சம்பூர் காளி கோயில்ல பெஸ்ட் மீட்டிங் எங்களுக்கு நடக்குது, ஊடக சந்திப்பு. அதுல சந்திக்கக்குள்ள நான் அறிக்கையை கொடுத்த உடனே தப்பன எல்லாடவும் தண்டாயிரவாணி திருவண்ணாமலை மாவட்டம் அவர் கல்வி அமைச்சராக இருந்தவர் சம்பந்தர் எடுபுடி அவர் சுமந்திர அவங்கவங்கள்லாம் டப்பன சொன்னாங்க. போய் அப்ப நல்லாட்சி அரசாங்கம் இருக்க உடனே போய் அரசாங்கத்தை சொல்லப்படுது. எனக்கு அந்த செய்தி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள ஜீவன் இருக்கிறபடியா வருது. எப்படின்னு சொன்னா, இந்த விடுதலை புலிகள்ன்றது ஒரு கட்சி ஒன்று திருவண்ணாமலையில உருவாக்கப்பட்டிருக்கு. அது புலம்பெயர்ந்த டயஸ்போரா தான் உருவாக்கி இருக்குது. ஆனா கவனமா இருக்கணும் சொல்லி அரசாங்கத்தை சொல்லப்படுது. நல்லாட்சி அரசாங்கத்துக்கு அது சம்பந்தர் சுமந்திரனார்கள். அதே சம்பந்தர் சுமந்திரனார்கள் தண்டாயிரவாணியார்கள் சம்பூர்ல சாம்பத்தியில எல்லாம் மீட்டிங் வைக்க மக்களே சொல்றாங்க, விடுதலை புலிகள் கட்சி சொல்லி புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட அது வந்திருக்கு. அது நேவி தான் உருவாக்கி இருக்குது. நாங்கள் சொர்ணமணியால உருவாக்கப்பட்ட ஆக்கள் கூட்டமைப்பு என்று சொல்றாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு போய் நாங்க டயஸ்போரா உருவாக்கணுன்றாங்க. மக்களுக்கு சரியா அரசாங்கம் இந்த நேவி உருவாக்கணுன்றாங்க. அப்படி எங்களை பிரிச்சாண்டுதான் இன்றைக்கு இந்த நிலைமையில நாங்கள் நிக்கிறோம். எங்களுக்கு தான் பயம் பேதி மதுவண்ண சொல்ற மாதிரி கேம்பு கிட்ட வர 92ஆம் ஆண்டு சாம்பத்திக போலீஸ் சண்டைக்கு போக்குள்ள எங்கட போராளி ஒருவன் டொய்லெட் போயிட்டான். அவன் வழி மாறிட்டான். 160 போன இடத்துல ரோட்டு மாறி இந்த வசந்தண்ணை கையை கட்டி வச்சு சொல்றாங்க. அந்த வசந்தண்ணையோட தான் 25 பேர் வழி மாறி வந்திருக்கு. நாங்க சாம்பத்திக ரோட்டு கடந்துட்டோம். விடத்த முள்ளு அதுக்குள்ள நிக்கிறோம். 11 மணிக்கு சண்டை தோங்கிறது 11:40 ஆயிட்டு மதுவண்ணதான் சண்டைக்கு தலைமை தாங்கிறவர். அவன் பின்னுக்கு வந்தவன் வழி மாறிட்டான். சொன்னான் டொய்லெட்டுக்கு போயிட்டான். அவன் வரக்குள்ள கடலை சாப்பிட்டு அது வயிற்று டொய்லெட். அப்ப அவர் சொன்ன வசனம் வேற, நான் சொல்ற வசனம் வேற. அவர் சொன்னார், கேம்பு கிட்ட வர வயிற்ற கலக்குறான், கட்டட்டும் சுட்டு விடுவேன்.
அவர் தான் தலைமை தாங்குற நிக்கிறோம். நின்றா வசந்தனையோட 25 பேர் காடு முறிச்சு விட்டத்தை மொத்தம் முடிச்சு முன்னுக்கு பணமட்ட சத்தம் கேக்குது. அவருக்கு தெரியும் எங்கட டீம் தான் வருது, வழி மாறி வருது, சண்டை தூங்க போகுது 12:30. அப்ப 92ஆம் ஆண்டு திருவண்ணாமலை. அப்ப வசந்தன் வர ஆற்றான்னு சொல்லி வேணுமெண்ட் லோட்டோட இருக்க வேணுமெண்ட் இழுக்கிறார் எம்ம லோட் பண்ற மாதிரி சத்தம் கேட்கறதுக்கு பயம் காட்டுறதுக்கு மதுவன் அந்த ரவுண்ட்ஸ் பறக்குது. நான் நிக்கிறேன் பக்கத்துல. ஆற்றாண்டு நான் வசந்தம் வேற மாதிரி தான் சொன்னேன். வசந்தம் ஆறாம் பீச்சினவன் நடுகிட்ட மதுவன் அது வந்தான் நிரோஜன கூட்டி வாட அவனை சுடுறதுக்கு. அது பெரிய சத்தம். அதோட மதுவண்ண போட்ட சத்தத்தோட சாம்பத்தியம் எல்லாம் நாய் விலைக்கு தூங்கிச்சு. அது பிரச்சனை ஒற்றுவனும் ஓடக்கூடாது, போய் அடிச்சுதான் போறது, புடிச்சுதான் போறேன். நாயும் குலைச்சதுதான். ஆமி கேம்பு நாங்க போகும்போது லைட் அவனே பண்ணதுதான். புலி வந்துட்டு சண்டையும் நடந்ததுதான். வந்த நாங்கள் வீரச்சாவும் அடைஞ்சதுதான். அப்படி வளர்த்த போராளிகள் தளபதி மறைஞ்ச எல்லாருக்கும் புலி அரசியலுக்கு வருதுன்னு பயம் பேதி. நாங்க வரப்போறோம் கூட கட்சியில இடையில அனந்தி சசிகரன் என்னன்னு சொன்னா நாங்கள் இப்படி எல்லாம் கேட்டோம். நான் ஒருக்கா நான் சொன்னேன் எங்கட அங்கீகாரத்தை சுரேஷ் பிரேமச்சந்திர இபிஆர்ல போகும் மனச்சேனை 160 எடுத்தவனுக்கு கொடுத்தாச்சு. நாங்க சம்பூர்ல 460 வாக்கு எடுத்தேன். நாங்க வாக்கு தான் அண்ணி நீங்க தானே இதுக்குள்ள சேர்த்து விட்ட. நீங்க இன்றைக்கு எங்கட உரிமை சுழற்சி முறையில எங்களை 2ஆம் முறை பிரதேச சபை உறுப்பினர் வரட்டாம். அவர் 160 எடுத்ததுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திர கொடுத்துட்டாராம். என்னன்னா நாங்க உதயசூரியன்ல கேட்க 6 கட்சி சேர்ந்து கேட்க ஹீரோஸ் 2, மன்னார் மாவட்ட சிவகரன் சிவில் அமைப்பு ஒன்று, புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் ஒன்று, இபிஆர்ல போன 6 கட்சி சேர்ந்து கேட்க அந்த அந்த கூட்டு கட்சிக்கு இந்த இப்ப இருக்கிற சங்க கட்சியில இருக்கிற மண்டையாங்குழு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைவனா இருந்தவன். ஆனந்த சங்கரிய செயலாளர்னா இவன் தலைவனா இருந்தவன். அப்ப டப்பனா என்ன செய்த அமூதுல கிழ்வட்டி பிரதேச சபைக்கு பச்சனூர்ல கேட்ட பொடியன் 160 எடுக்க இபிஆர் அவன் தானே தலைவன். டப்பன பிரதேச சபை உறுப்பினர் அவனுக்கு கொடுத்துட்டான். கொடுத்தோன்னே நாங்க கிளிநொச்சியில போய் ஆனந்த சங்கரியிட்ட கேட்கிறோம். ஊடகம் எல்லாம் நிக்குது. ஐயா எங்களுக்கு வர வேண்டியது வீதாசரப்படி 460 வாக்கு எடுத்திருக்கிறோம் ஐயா. எங்கட கன்னி முயற்சி ஐயா, முதல் வாக்கு ஐயா எங்கட புலிகள்ல. ஏனையா நாங்க 160 எடுத்ததுக்கு முதல் கட்டம் கொடுத்துருக்கோம். அவன் தான் தலைவரா இருந்திருக்கான் அந்த கட்சிக்கு. அவன் கொடுத்துட்டா நீங்க அவர் ஆனந்த சங்கரியை தெரியும் தானே. இப்படி இருந்து வாய கடிக்க வாயால ஒழுகுது. அவருக்கே தெரியா டொய்லெட் போகுதா இது போகுதா. எனக்கு ஆத்திரம் வருது. அவர் சொன்னார் அவன் கொடுத்துட்டான். இனி நீங்க 2ஆம் முறை பிரதேச உறுப்பினர் எடுங்க. 2 வருஷம் ஒரு ஆக்களுக்கு வருது. நான் சொன்ன வெண்ட நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய தேவை மண்டையாங்களுக்கு ஏன் ஐயா இருக்குன்னு கேட்டேன். நான் புலிகளை தான் விட்டு தருவேன். எங்கட கன்னி முயற்சி தானே, எங்கட கன்னி முயற்சியே ஐயா விட்டு கொடுக்கணும். அப்ப நீ சுரேஷ் பிரேமச்சந்திர போய் கதையிட்ட அவர்கிட்ட வீட்டுக்கு போற நேரடியா. அப்ப வேன்ல போய் உடனே 9 பேர் இறங்கி அவர்கிட்ட கேட்க அவர் சொன்னார் அது கொடுத்தாச்சு, அது அடுத்த முறை சுழற்சி முறையில உங்களுக்கு. நான் சொன்ன மண்டையாங்களுக்கு உழைச்சி தரணும் எங்களுக்கு இல்ல, இதாதான் பொட்டமான்னு உன்னை திறத்தி விட்டு அவளை கிட்ட நீ சொன்னேன். அவர்கிட்ட கேட்டவர் நாங்க நேரத்தோட போகல, உங்களோட பொட்டமானால இந்தியாவில நித்திரலாம் கிடந்தேன். அப்ப நீ செய்த துரோகம் தானே. மாங்குளத்துல எத்தனை பேர் இப்படித்தான் பேசி போட்டு வந்து ஜால் ஊடகத்துல போய் சொன்ன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல இருந்து நாங்க விலத்தி கொள்றோம். பிறகு தேர்தல் திணைக்கிழமை இந்த சம்பவத்தை சொல்ல அப்படி அறிக்கையா தர சொன்னவங்க அவ்வளவு செலவழிச்ச 3 லட்சத்துக்கு மேல அப்ப எங்களோட செலவு காசு, அவ்வளவு போஸ்டல் காசு, பிரச்சார காசு அவ்வளவும் பெற்று தரலாம். அந்த பிரதேச சபையும் ஒரு வழக்கு போட சொல்லி சொன்னது தேர்தல் திணைக்களத்தால் சுரேஷ் பிரேமச்சந்திர ஆக்களுக்கு. பிறகு நான் அப்படியே கடந்து விட்டுட்டோம். அன்றைக்கு நினைச்சு நான் எந்த கட்சியோட போய் நாங்கள் பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடாது. புலி தனிச்சுத்தான் நிக்கணும். அதே என்கிற தேசிய தலைவர் தனிச்சுத்தான் நின்றவர். காட்டுக்குள்ள நேர்மையான மரத்தை தான் வெட்டுவாங்க, வளைஞ்ச மரத்தை விடுவாங்க. இருந்தாலும் நான் ஜனநாயக ரீதியா நிக்கிறேன். நிச்சயம் என்ற ஒரு நாளைக்கு எங்களுடைய மாவீரர்கள்ல தியாகம் உண்மையா எங்களுக்கு வரும். அப்ப நான் உடனே ஆனந்த சசிகரன் கருத்து சொல்றேன். உங்களாலதான் எனக்கு ஒரு படு உதயசூரியனுக்கு கேட்டு நான் கெட்ட பேர் எடுத்தேன். இன்னைக்கு துரோகியோட போய் சேர்ந்துட்டான். ஆனந்த சசிகரன் நீங்க எங்களுக்கு வாங்கி தரணும், அதை இல்லாட்டி நீங்களும் எனக்கு பிள்ளைதான். அன்றைக்கு அவருக்கு கொஞ்சம் கூட பேசி விட்ட உடனே அதை விட அவ கதைக்காம விட்டவர். இதுதான் எங்களுக்குள்ளேயும் அவருக்குள்ளேயும் முரண்பாடு. செய்யலாம் அவக்கு ஒன்றும் செய்யல. அவ கதைச்சிருக்கிறான், கதைச்சு ஒன்றும் செய்ய இயலாது. மற்ற அவ என்னண்டா எங்களை தந்திரமாத்தான் வளர்க்க வலிக்கிட்ட. என்ன கூட்டமைப்புல இருந்து வளர்க்க இல்லாதானே எங்களை மாணவர்கள் அவங்களுக்குள்ளே இருந்தா. அப்ப அவ என்னண்டா எங்களை ஊக்குவிச்சு விட்டுட்டு அவ ஒதுங்கி நின்று அவ எங்களுக்குள்ள வரவணும் நினைக்கல. உரையாடல் இப்போ ஒரு சிக்கலான கேள்வி. நீங்கள் இத என்னென்று பார்ப்போம். என்னண்டா இப்ப நாங்கள் கருணா பிள்ளையான் அந்த பிரிவு பிரதேசவாதம் என்று நீங்க சொன்னீங்க. பிரதேச ரீதியான வேறுபாடுகள் இருக்கிறது என்று வளப்பங்கீடு தான் இருந்தது. இப்ப நான் என்ன சொல்றேன்டா, உங்களுடைய தந்தையார் திருவோணமலை, தாயார் மட்டக்களப்பு, நீங்கள் திருமணம் முடித்தது மன்ன, உங்களுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்றைய வரலாற்றுல தமிழ் தேசியத்தின் வரலாற்றுல யாழ்ப்பாணத்துக்கு வெளியில தலைவராக இருந்த யாரும் உருவாக இல்லை. இந்த கந்தசாமி இன்பராசாவுடைய இந்த கனவு
அளிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏனென்றால் யாழ்ப்பாண தமிழ் தேசியத்தின் தலைமையின் மையம் யாழ்ப்பாணம். அங்க இருந்து வராத ஒருவரை தேசியம் தலைவராக கொண்டு வராது என்று நான் சொல்றேன். சரி, ஓகே. என்னன்னு சொன்னா இன்றைக்கு நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா இது வந்து தலைமையா வராட்டி இன்றைக்கு யாழ் மாவட்ட கட்சியின் தலைவரா யாழ் மாவட்ட பொடியனைத்தான் ரமேஷ்காந்தான் நாங்க தலைவரா வச்சிருக்கோம் யாழ் மாவட்டம். சரியோ, நான் ஒரு பிரதேசவாத அடிப்படையில நான் பார்க்கல. இது தேசியத்தினுடைய சிந்தனை முறை வந்து இப்படித்தான் இருக்கு. என்னன்னு சொன்னா முழு தலைமையும் வட மாகாணத்துல இருந்தா வந்தது, யாழ்ப்பாணத்துல இருந்து. அதால வந்து கிழக்கு மாகாணத்துல இருந்து உருவாகாம எனக்கு சொல்லியிருக்காங்க. என்னண்டா இதுக்கு நான் சொல்றேன், இந்த பதிவை நீங்க பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 10 வரைக்கும் போடுங்க. ஆனால் இந்த விஷயத்தை நான் கதைக்கக்குள்ள சரியா, நான் அன்பா கதைச்சாலும் மரியாதையா நிதானமா என்ன ஒரு ஆதரவா கதைச்சாலும் கதைக்கக்குள்ள நெருப்பு பொறுமையாய் தான். எங்கிட்ட துப்பாக்கி இல்ல சுடுவோம், ஆனா எங்கிட்ட துப்பாக்கி இனி ஏந்தெல்லாம் துப்பாக்கி இல்லை, ஆனா சுடுற மாதிரிதான் பதில் இருக்கும். இதான் உண்மை. இந்த கதைக்கு நான் சொல்றேன் என்னென்றால் இதைத்தான் எனக்கு 2020 வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள லண்டன் டீமுக்குள்ள ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கு எனக்கு சொல்றாங்க, இம்பராசா உன்னோட ஆவசம், உன்னோட உணர்வு, உன்னோட உண்மை, உன்னோட விசுவாசத்தை நாங்க வரவேற்கிறோம். நிச்சயமாக எனக்கு ஒரு யாழ்ப்பாணத்தை அண்ணன் சொல்றாரு எடுத்து கோல்ல, எனக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு 30 லட்சத்துக்கிட்ட கட்சிக்கு உதவி செய்யிருக்காரு. அப்ப அவர் சுவிஸ் பிராங்க் போடுற அந்த நேரம் அந்த கொரோனா பிரச்சனைக்கு முதல் 1000 சுவிஸ் பிராங்க் 1,80,000 1,90,000 வரும். நாங்க கொழும்புக்கு 9 பேர் போகணும்னா உடனே போடுவார். ஒரு மீட்டிங் 50 பேர் வைக்க போறோம்னா உடனே சுவிஸ் பிராங்க் 1000 போடுவார். அதே மாதிரி கடைசியா விவசாயம் செய்யறதுக்கெல்லாம் ஒரு 10 லட்சம் போட்டுவார். அப்படியெல்லாம் அந்த சில அந்த கட்சியை வளர்க்கணும்னு கஷ்டப்பட்டு சுவிஸ்ல இருக்கிறார். அவர் சாவச்சேரி சொன்னார், இம்பராசா உன்னை வளர்க்கறதுக்கு முன்வர மாட்டாங்க. என்ன காரணம்டா, நீ வந்து ஒரு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவன், அந்த பிரதேசவாத அண்ணருக்கவங்கள் மறைமுகமா வச்சிருந்தவங்கள், ஆனா இப்ப வெளிப்படையா வச்சிருக்கிற காரணத்தினால உன்னை வளர்த்து விட மாட்டாங்க. இதே ஆள் நீ வடமாகாணமா இருந்திருப்பேன் இன்பராசா, இன்றைக்கு நீ தான் ராஜா சொல்லி. வடமாகாணம் அல்ல, நீங்கள் யாழ்ப்பாணமா இருந்தால் மட்டும், உயர் குலமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. இவன்கள் கொலைக்கிறான்களோடு எங்கட யாழ்ப்பாண மக்களை நாங்க வறுத்து கொண்டு போயலாம். யாழ்ப்பாணத்துக்காக பலாலி வேணுமா, கோட்டை வேணுமா, இன்றைக்கும் யாழ்ப்பாண மக்களுக்காக தான் நாங்க போராடணும். எங்கட அதே தேசிய தலைவர் பிறந்த அதே வல்வெட்டி துறையில இன்றைக்கு எம்பிபி அரசாங்கம் ஜனாதிபதியா இருக்கிறா நிரோகுமார திசாநாயக்க போய் பட்டம் பெறுறார். எங்கட மக்கள் எல்லாம் மாறிட்டு இதெல்லாம் எங்கட நெஞ்ச கிழிச்சு பறக்குது. அதுக்காக எம்பிபி அரசாங்கத்தை நாங்க வெறுக்கையில் என்ன காரணம்னா, அவருக்கு போராட்ட சிந்தனைக்கு அப்பால ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே தேசம் ஒன்று கொண்டு போக விளைக்கிறார். ஆனா இருந்த நரி கூட்டம் ஆட்சியாளர் முழு பேரும் அழிச்சு இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வரக்கூடாதுன்றதுல இப்ப இருக்கிற அரசாங்கமும் தெளிவா இருக்குது, தூர நோக்கத்தோட. இன்னும் 10 வருஷத்துல இந்த போராட்டமே நடக்காத மாதிரி வல்வெட்டி துறையில பட்டம் நடக்குது. அதெல்லாம் நினைச்சா வேதனை. அதுக்காக நான் யாழ்ப்பாணத்தை விட்டு கொடுக்க இயலாது. யாழ்ப்பாணத்துக்காக நாங்க நின்ற இடத்துல பல உயிரை கொடுத்திருக்கிறோம். யாழ்ப்பாண மக்கள் சொல்லல, இது ஒரு சிலர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது கடைசியா எப்படி என்றா, கருணா என்ன சொன்னதோ, இப்ப மட்டக்களப்புல வந்து மக்கள் விடுதலை புலிகள் கருணாண்ட கட்சி, பிள்ளையாருடைய கட்சி 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று பிள்ளையான் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினரா, முதலமைச்சராக, அவருடைய கனவேற்பு பிரதேச சபை உறுப்பினர்களாக எல்லாம் வந்திருக்கிறார்கள். விடுதலை புலிகளுக்கு எதிராக நின்ற கட்சி அங்கு மக்களால தெரிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதே விடுதலை புலிகளால காப்பாற்றப்பட்ட வடமாகாணத்துல உங்களால அந்த வாக்குகள் எடுக்க முடியல தானே? அது ஏன்? அதான் இதுதான் இந்த சின்ன பிள்ளைத்தனமான இது. என்னண்டான்னு நீங்க கேட்கிற கேள்வியில நியாயம் இருந்தாலும் சின்ன பிள்ளைத்தனம் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஆயுத போராட்டம் நாங்க நடத்தக்குள்ள எங்கிட்ட ஆயுத பலம் இருந்தது, ஆள்பலம் இருந்தது, பணபலம் இருந்தது, தலைமை பலம் இருந்தது. எங்க தேசிய தலைவர் எங்களுக்கு எந்த யோசனையும் இல்லை, எந்த பிரஷரும் இல்லை, வடிவளையும் கொடுக்க. ஆனா அரசியல் போராட்டத்துக்குள்ள ஜனநாயகத்துக்குள்ள இறங்கக்குள்ள நாங்கள் தடுப்புல இருந்து வரக்க, உண்மையிலே நாங்க தடுப்புல இருந்து வரக்க வெறும் போட்ட கோமணத்தை கூட வெளியில கலட்டி எரிச்சு போட்டு, வெறும் சொப்பிம்பே கூட வந்து வெளியில போட்டு எரிச்சு போட்டு, வெறுமன அம்மாவை பெத்த மேனியோட தான் அம்மாட்ட போய் சரம் வாங்கி கட்டிட்டு உள்ளுக்க போனோம். நாங்கள் என்ன தொடர்க்கு கழிச்சு ஒரு சாவ என்ன சொல்ற ஒரு சுடலையில இருந்து வார மாதிரி தான் 2.5 வருஷத்துக்கு பிறகு வீட்டை வந்து நாங்கள் என்ன அந்த தடுப்புல இருந்து நாங்க யுத்தம் முடிஞ்சு வந்தோடனே. ஆனால் அப்படி வந்த போராளிகள்கிட்ட எங்கிட்ட எந்த விதமான ஒரு
பணபலமோ ஆள்பலமோ ஒரு பலமே இல்ல. இன்னைக்கு ஒரு அரசியல் செய்யறா நீங்க விளையம் கொள்ளுங்க தான் சின்ன பிள்ளைத்தனம் இந்த கேள்வி, ஆனா நல்ல கேள்வி. ஒரு அரசியல் செய்யறேன்டான்னு நான் ஒரு பரம்பரை அரசியல்வாதிர புள்ளியா இருக்கும் விளையம் கொள்ளுங்க. சரி, இல்லாட்டி நான் ஒரு அரசியல்வாதிக்கு நான் ஒரு சப்போர்ட். அப்ப ஜனநாயக போராளிகள் போய் சங்குக்குள்ள தொங்கி நிக்கிற மாதிரி 5 வருஷம் கூட்டமைப்புக்குள்ள தொங்கி நிக்கிற மாதிரி நான் இந்த மண்ணை தக்க வச்ச விடுதலை புலிகளை மக்கள் மதிக்கலையா? சொல்றத கேளுங்க. ஒண்ணு நாம் மக்கள் ரீதியா நாங்கள் தனியா இன்னொரு நான் சொல்றேன் விடுதலை புலிகள் போராளிகள் தனித்துவமா நிக்கிறதுக்கு காரணம் ஏனைய அரசியல் கட்சிமார் எங்கட அடையாளத்தை வச்சு வெல்றதுக்கு காரணத்தை தான் நான் சொல்றேன். நான் ஒரு அரசியல்வாதிர பிள்ளையும் இல்ல, ஒரு அரசியல்வாதி கட்சியை நம்பியும் நான் அவங்களோட சேர்ந்து நிக்கிறேன். விளங்கிட்டா நிக்கிறது. அப்ப அந்த டைம்ல ஒரு அரசாங்கத்தோட நான் சேர்ந்து நின்றா கூட எனக்கு 2 வாகனம், 10 பேர் ஆக்களுக்கு சம்பளம், அலுவலகங்கள் வடக்கு கிழக்குல என்னைய ஒட்டுக்குழுக்கள் மாதிரி அரசாங்கம் கூட சப்போர்ட் பண்ணிருக்கும். மக்கள் 10 பேருக்கு வேலை எடுத்து கொடுத்தா என்னையும் சேர்ன்னு சொல்லி எனக்கு வாக்களிக்கும். அங்கே ராமநாதன், விஜயராமேஸ்வரன் மாதிரி இப்படி அது ஒன்று செய்திருக்கு. அதுவும் இல்லை, நான் அரசாங்கத்தோடையும் இல்ல, அரசியல்வாதிமாரோடையும் இல்ல. அதே டைம்ல பணபலத்தோடய நாங்கள் வரல. வெறுமனை கோமணத்தோட வந்தாங்க. கோமணத்தை கூட எரிச்சு போட்டு வீட்டை வந்த போராளிகள் இன்றைக்கு எங்கட சொந்த பணத்தை வச்சு ஓரளவு கட்சியை உருவாக்கி அப்படி இப்படி என்று புலம்பெயர்ந்த மக்கள், ஒரு சில மக்கள் அமைப்புகள் புலி என்று வந்தோடனே காட்டடைச்சு நிக்க, பயந்து நிக்க, பினாமியல் முழுக்க கொள்ளை அடிச்சவங்க இன்றைக்கு புலி வந்த கணக்கு வழக்க கொடுக்கணும். புலி இன்றைக்கு மணி கட்டி ஆடுனா புலி ஒருவன் பார்லமெண்டம் போயிட்டாண்டா அவனுக்கு பின்னால 100 பேர் வந்துடும். 100 பேருக்கும் கல்லணைகள் முழு பேருக்கும் தெரியும் தாங்கள் 6 பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறோம். குட்டி இன்னைக்கு இங்க வடக்குல கிழக்கு மவுனியாக்குள்ள கொழும்புக்குள்ள எத்தனை வாகனம் ஓடுது, எத்தனை பேர் பஸ் எடுத்து கொடுத்தவன் பதுக்கிருக்கான், எத்தனை கடையை போட்டவன் பதுக்கிருக்கான், புலத்துல எத்தனை கடைகளை பதுக்கிருக்கான், பெட்ரோல் செட்டுகளை பதுக்கிருக்கான், கோயிலுக்கு வருமானத்தை பதுக்கிருக்கிறாங்கன்ற முழு புலி இவங்களோட சேர்ந்து நாங்க பார்லமெண்டத்துல வெண்டு வந்தார். அப்ப அவங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை. அப்ப அவங்க போட்ட முட்டுக்கட்டை எங்களுக்கு முதலாவது முட்டுக்கட்டை என்னன்னா இந்த சி.வி. விக்னேஸ்வரன் இன்னைக்கு குட்டி என்ன தங்கத்துறையாக்கள் ஜெயில் வெளிக்கடையில இருக்க சி.வி. விக்னேஸ்வரன் நீதிபதியா இருக்கக்குள்ள அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முதல் காரணமா இருந்த 200க்கு மேற்பட்ட தமிழ் மக்களுக்கு புரட்சியாளர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முதல் காரணமா இருந்த சி.வி. விக்னேஸ்வரன் கொழும்புல அரசாங்க நீதிபதியா இருக்க. அதே விக்னேஸ்வரன் வடமாகாணத்துல முதலமைச்சரா இருக்க, வெளிநாட்டு தூதரகம் சந்திக்க புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட புலிகள் நிலப்பாடு என்ன மாதிரி அவங்களை எப்படி கருதி கொள்றீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அதே விக்னேஸ்வரன் பார்த்தா இன்றைக்கு புலிகளை பற்றி மேன்மையா சொன்னா புலிகள் அங்கீகாரம் இன்றைக்கு வந்துட்டுன்னா அவங்க அரசியலுக்கு உள்வாங்கப்பட்டுட்டாங்கன்னா தாங்கள் வெளியில போகணும். என்ன தேசியம் எங்களை வச்சு தேசியம் பேசி வென்று தாங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க. அதுக்காக விக்னேஸ்வரன் சொல்றான் எப்படின்னு சொன்னா 12600 புலிகளும் இலங்கை அரசாங்கத்தால மூல செலவை செய்து விட்டு இருக்கு. அவங்க இன்றைக்கும் இலங்கை அரசாங்கத்தை வேலை செய்யறான்றான். அறிவு கட்ட முட்டாள்தனமான ஒரு விக்னேஸ்வரன் ஒரு நீதிபதியா இருந்தவன் இன்னைக்கு அரசாங்கத்திட்ட நீதிபதியா இருந்து 4 லட்சம் 5 லட்சம் சம்பளம் எடுத்து உண்மையான நீதியை புறந்தள்ளி தமிழ் மக்களுக்கு எதிராக தூக்கு தண்டனை கொடுத்த விக்னேஸ்வரன் இப்படி மக்களுக்காக இன விடுதலைக்காக உண்மையாக தோளோட தோல் கொடுத்து தேசிய தலைவரோட இறுதி யுத்தம் முடியும் வரைக்கும் வெளியில ஒரு போராளியை, ஒரு மக்களை, ஒரு ஆயுதம் எடுத்து கொடுக்காத போராளிகள் நாங்கள். ஆயுதம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆயுதம் இல்லைங்கிட்ட அப்படி இருந்த போராளிகளை படி சொல்லி ராணுவத்தினர் மூல செலவு செய்து விட்டுருக்கின்ற எங்கட அடையாளத்தை வச்சு விக்னேஸ்வரன் சொன்னான். அதே மாதிரி ஏனைய அரசியல்வாதிமார் எல்லாரும் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசிய தலைவர் உருவாக்குன அந்த காரணத்துக்காகத்தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அவங்க தான் ஏக பிரதிநிதி என்று சொல்லி எங்கட மக்கள் நம்ப வச்சிட்டாங்க. ஆனா அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்க தேர்தல் திணைக்களம் போயிட்டு கேட்கிறோம், இன்றைக்கு வரைக்கும் பதிவு செய்யல. எங்கட கட்சிக்கு பதிவு செய்யுங்க. விடுதலை புலிகள் கட்சி நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்து நாங்க ஏனைய சிவில் அமைப்புகளை ஒன்று சேர்த்து கூட்டமைப்பு பதிவு செய்து நாங்கள் இயங்குறோம் என்று சொல்லி அந்த கட்சியை தாங்க இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல மைந்த தேச பிரியாட்ட கேட்க அவர் சொல்றார் அது சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தர் தலைவர் அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க லெட்டர் தந்து வச்சிருக்கிறாங்க. அது இல்ல நீங்க வேற கட்சியை பதிவு செய்யுங்கன்றாங்க. ஏன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணா தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு சின்னம் வந்துடும். அது ஏதாவது ஒரு சின்னம் மக்கள் முழுக்க விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் வாக்களிப்பாங்க. ஏனைய விலத்தி போன டெலோ புலட்டு என்ன சொல்றது கஜேந்திரகுமார் எல்லாரும் உரிமை கூற வழிகிட்டுவாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு சின்னத்துக்கு. ஆனவடியா அவங்க எலெக்ஷனுக்காக மட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டது தலைவரால் உருவாக்கப்பட்டது வாக்கெடுக்கிறாங்க. வாக்கெடுத்து மூடிய தந்தை செல்வாட கட்சி தமிழரசு கட்சி என்று கொண்டாடுறாங்க. எலெக்ஷனுக்கு மட்டும் தலைவரால் உருவாக்கப்பட்ட வெண்டு மூடிய தந்தை செல்வான்றாங்க.
அப்ப இதெல்லாம் காரணம், இதெல்லாம் பார்த்து நாங்கள் எல்லாம் செய்ததுக்கு பிறகு விடுதலை புலிகள் அங்கீகாரம் பெற்று வந்தா இந்த அடையாளம் எல்லாம் போயிட்டு தாங்கள் வீட்டுக்கு போகணும் என்று நினைச்சபடியா தான் எங்களுக்கு வடு சொல்லி எங்களை மக்கள் மத்தியிலிருந்து நாங்கள் ஒரு என்ன சொல்றோம் ஒரு வடு சொல்லி நாங்கள் ராணுவ பல்நேவலரும் அரசுக்கு வேலை செய்யறதுன்னு சொல்லி பிரிச்சு இன்றைக்கு கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டிருக்கிறான். இந்த விடயம் 2025 பிறகு இப்ப வெளிப்படையா மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அரசியல்வாதி மாதிரி பொய் திரைமுகம், பொய் எத்தனை நாளைக்கு ஓடும், துரோகம் முன்னுக்கு ஓடும், ஆனா உண்மை கொஞ்சம் பின்னுக்குத்தான் வரும். இன்றைக்கு அதே மாதிரி நாங்கள் உண்மையாக நேர்த்தியாக உறுதியாக 8 வருஷம் இன்றைக்கு போராடினபடியா இன்றைக்கு நீங்க இந்த பேட்டியை காண்றீங்க. நான் என்னுடைய வேதனையும் வலியையும் உண்மையும் இந்த தாயத்துல இருந்து 8 வருஷம் ஜனநாயகத்துல இருந்தபடியா தான் எனக்கு இவ்வளவு வெறுப்பும் விரக்தியும் ஆவசம் இவ்வளவுத்தையும் கக்குறேன் நான். என்னதுக்கு? அப்ப இதை பார்க்கணும் மக்கள், இதான் உண்மை. அப்ப இன்றைக்கு மக்கள் அங்கீகாரம் வர இல்லைன்னு சொல்லினா எங்களை மக்கள் கூட சிந்திக்கல. என்ன காரணம்னா உண்மையா நாங்கள் என்ன மரத்தால என்ன காய்ச்ச தேங்காயா இல்ல நாங்க ஆண்டவனால நேர்த்தி விடப்பட்டாங்களா? ஆயுதம் தூக்கம் மட்டும்தான் நாங்கள் தேசிய தலைவர் பிள்ளைகள் என்னத்துல திறமை இல்லாதவங்க, நீதி நிர்வாகம் ஒரு நாட்டை வச்சு ஆண்டவங்க. அது அவங்களுக்கு என்ன இன்றைக்கு அரசியல் கட்சிகளை உருவாக்குனதே விடுதலை புலிகள் தான். ஆனா இன்றைக்கு நாங்க அந்த அரசியல் என்ன உரிமை இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டோன்னே அந்த உரிமையை எங்களுக்கு தாங்கன்னு கேட்கிறோம். ஆனா எங்களுக்கு தரையில்லாம ஏனைய அரசியல்வாதிமா இருக்கு. நாங்க இதே வவுனியால கடந்த பொது தேர்தலில் நாங்க போய் தரணி குளத்துல 150 பேருக்கு வாக்களிக்கிறோம். என்னுடைய கதையை கேட்டு எங்கட மாவீர குடும்பங்கள் மக்கள் எல்லாம் அழுது, மகனே உங்களுக்கு தான் வாக்களிப்போம், உன்னுடைய கதையை இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், எங்களுக்கு கண்ணீர் வருது புரட்சிகரமா என்ன கட்டி பிடிச்சு அழுதுட்டு போனார்கள் 150 பேருக்கு மேல. கடைசியா நாங்கள் மீட்டிங் வச்சுட்டு 4-5 பேர் கார்ல வர அங்க பார்த்தா மஸ்தாண்ட டீம் ஒப்பிச போட்டு பாட்டும் போட்டு 4-5 பேர் பார்த்து கொண்டிருந்து ஏம்பலிக்கிறாங்க. இம்பராசா தரணி குளத்துக்கு பூந்து அப்ப அங்க இருக்கிற 1500 போட்ஸ் இம்பராசாக்கு விழப்பது ஏம்பளிச்சாங்க. தப்புன எங்களுக்கு மீட்டிங் செய்த ஒரு பரல இடுப்புகளை இயங்காதன்னா அவனுக்கு 40,000 கொடுத்து ஒரு உலர்வுன தேநீர் செட்டப்ப செய்யுங்கன்னு தான் நாங்கள் மீட்டிங் வச்சேன். தப்புன மஸ்தான் 5 லட்சம் கொடுத்தானே 10 லட்சம் கொடுத்தானே தெரியா, அந்த 150 பேரும் அவங்களுக்கே வாக்களிச்சாமா மஸ்தானுக்கு. இதுதான் நடக்குது. நாங்க பெருமனன்று வாயால உண்மையை நேர்மையை நேர்த்தியை ஆவசத்தையும் சொல்லி ஒன்று நடக்க போறல. அரசியலுக்கு கிட் பேக்ல காசு இருந்தா மட்டும்தான் இந்திய அரசியல் மாதிரி போகுது. எனக்கு ஒருவன் சொல்றான் அந்த அண்ணன், நீங்க அரசியல் செய்து பாருங்க, மஸ்தான் டீம் நீங்க ஒழுங்கமைச்சு தந்தவனை பிடிச்சா அவன் வீட்டை நிக்குதண்டு. பிறகு பார்த்தா அவர் காசுக்கு விலகி போயிட்டார். அந்த 150 போட்ஸையும் மஸ்தானுக்கு கொடுக்குறாரு. மஸ்தான் ஆறு எங்களுக்கு ஆறு மாமனா மச்சானா இல்ல வயல் நட்டுட்டானா வீரவாண்டிய கட்டப்பொம்மையில கேட்கிற மாதிரி தான் கேட்க. என்ன நடந்து எங்களுக்கா போராடினா எங்களுக்கா தியாகம் செய்தனால எங்களை என்ன செய்தான்? ஆனா இன்றைக்கு அல்லி ராஜான்ற லக்கான்ற ஒரு நிறுவனம் மஸ்தானுக்கு பைனான்சியல் ரீதியா கோடிக்கணக்கில் ஹெல்ப் பண்ணாங்க. போன பொது தேர்தலுக்கு புலிகளையும் தோக்கடிக்கணும் கடைசி அவங்களுக்கு வன்னி மாவட்டத்துல விழுந்து. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு வெளியில பல இதுல இன்றைக்கு எலெக்ஷன் கேட்டு அங்க நகை வச்சு இங்க நகை வச்சு அங்க வட்டிக்கு வாங்கி இங்க வட்டிக்கு வாங்கி புலம்பெயர்ந்த தேசத்துல இத்தாலியில இருந்து ஒருவன் அவன் கூட சில தொழிலுக்கு தந்த காசுகள் எல்லாம் போட்டு எலெக்ஷனுக்கு போட்டு 7 மாவட்டத்துல அம்பாறையை தவிர மட்டக்களப்பு, திருவோணமலை, வன்னி மாவட்டம், யாழ் மாவட்டம் கிளிநொச்சும் யாழ்ப்பாணமும், வன்னி மாவட்டம் 4 மாவட்டம், முல்லைத்தீவு, மன்னார் 3 மாவட்டம், முல்லைத்தீவு என்ன வவுனியா, அப்ப திருவோணமலை, மட்டக்களப்பு எல்லா இடத்துலயும் நாங்க ஒவ்வொரு வேட்பாளர் 10 பேர் 7 பேர் எல்லாம் விட்டா ஒவ்வொரு இடத்துக்கும் ஆட்டோ வேணும், போஸ்டல் வேணும், 10 பேருக்கு சம்பளம் வேணும், சாப்பாடு வேணும், எல்லாம் கொடுத்தா 70 லட்சம் எங்களுக்கு நின்றுது. 70 லட்சத்துல ஒரு இந்த வெளிநாட்டுல இருந்து ஒரு 50 லட்சம் வட்டிக்கு வாங்கி இல்லாட்டி சீட் எடுத்து அனுப்புறேன்னா அவரை நம்பி நொமினேஷன் தாக்குதல் செய்தேன் நான். இதான் உண்மை. இன்றைக்கு கடைசி அவர் அனுப்புனது 6 லட்சமோ 9 லட்சம் 45 லட்சம் கடன்ல நிக்கிறேன். இன்றைக்கு அதை விட நான் ஏற்கனவே எலெக்ஷனுக்கு வேலை செய்து அங்க செய்து இதையெல்லாம் செய்து இன்றைக்கு எலெக்ஷன் 8 வருஷ காலத்திலேயும் கடன் அது கணக்கு சொல்லி வேலை இல்லை. மண்டைக்கு மேல பிரஷர் இருக்குது. ஆனா இருந்தும் யோசிக்காங்க. உண்மையா நேர்த்தியா நின்று இன்றைக்கு வரைக்கும் இறுதி வரைக்கும் உறுதியாக நின்று போராடுற புலிகள் போராளிகளை எங்களை என்ன சொல்றாங்க, உண்மையை கதைச்சு வேதனையை கதைச்சு நாங்கள் உண்மையான ரியலான சம்பவத்தை கதைச்சா எங்களை சொல்றாங்க பைத்தியம் பண்ணுவாங்க, இல்லாட்டி இவன் ஒரு பெசரன்ன்றாங்க, இல்லாட்டி இவன் ஒரு ராணுவ பல்நேரம் பயம்லாம் காய்கிறான். ஆனா இதே பைத்தியம் அங்க தெரிஞ்சு இங்க தெரிஞ்சு தலைவர பேரை சொல்லி போராளிகள பேரை சொல்லி இன்றைக்கு சீமான் உட்பட எல்லாரும் எங்கட தியாகத்தை வச்சு வித்து பிழைச்சி அரசியலுக்கு முன்னுக்கு வராங்க. ஆனா எங்கட அடையாளத்தை எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு சந்தர்ப்பம் தாங்கன்னு கெஞ்சி கேட்கிறோம். மக்களுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தாங்க. இந்த 5 வருஷத்துல நாங்கள் எங்கட மக்களுக்கு தன்னிறைவான ஒரு பொருளாதார ரீதியா ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு பாதுகாப்பு ரீதியாக ஏன் புலிகள் கூட ஜனநாயக ரீதிக்கு மைந்த தேசப்பிரியா சொன்னது போல நீங்கள் பாதுகாப்பா வரணும்னா உங்களை அரசாங்கம் அங்கீகரிக்கணும். நீங்க பார்லமெண்ட் வந்தா தான் விடுதலை புலிகளுக்கும் பாதுகாப்பு அரசியல் ரீதியா என்று சொல்லி சிங்களவன் நம்புறான்.
சிங்களவன் உங்களுக்கு மக்கள் வாக்களிக்கும் என்று நம்புறான். அதே மாதிரி 12,600 போராளிகள் குடும்பம் வாக்களிச்சாலும் 50,000 ஓட்ஸ் வரும் என்று சிங்களவன் நம்புறான். ஆனா எங்களை தமிழ் மக்கள் நம்பல. அப்ப நாங்கள் போராடினது பொய்யா, நான் இப்ப கதைக்கிறது பொய்யா, நான் தலைவரோட இருக்கலையா, நான் விடுதலை புலி போராளி இல்லையா, நான் புனர்வாழ்வு பெற இல்லையா, புனர்வாழ்வு பெற முள்ளிவாய்க்கால் சுத்தம் முடியாம நாங்க காட்டி கொடுத்தோமா கூட்டி கொடுத்தோமா என்ன செய்தோம்? இதுவரைக்கும் எங்கட மக்களுக்காக உற்று இனத்துக்காக நாங்க போராடி சுட்டோமா, இல்ல இதுவரைக்கும் எங்கட மக்கள்ல ஒருவனை காட்டி கொடுத்தோமா? எங்களுக்கு உதவி செய்த ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இவ்வளவு மக்கள் உதவி செய்தாங்க. இன்றைக்கு 2007 கூட சாம்பத்தியில இத்தனை ரவுண்ட் அப்ல புள்ளையும் மனுஷியும் தந்துட்டு MT-90 என்ன விடுவான், நான் இழுப்பகளை ரோட் அவன் மனுஷி 1 வயது புள்ளையும் வச்சுட்டு மனுஷியும் வச்சுட்டு இடுப்புல பிஸ்டல் வாய்க்க உப்பிய வச்சுட்டு ராணுவம் செக் பண்ணுது. அப்ப புள்ளையும் மனுஷோட வகை என்ன விடுது செக் பண்ணி மோத்துக்கலாம். அந்த கர்ணா டீம் எல்லாம் சீலை கட்டி கருப்பு சீல ஃபீல் வைக்கல் நான் போய் அங்கால போய் விட்ட உடனே போன் எடுத்து சொல்ல புருஷங்காரன் புஷ் சைக்கிள்ல வந்து மனுஷியும் பிள்ளையும் மோட்டர் சைக்கிள் விட்டோம், நான் காட்டுக்கு பாயிறேன். அப்படியெல்லாம் எங்கட மக்கள் எங்களை பாதுகாத்து ராணுவ கட்டுப்பாட்டுக்கு உயிரை கொடுத்து மனுஷியும் பிள்ளையும் யாரும் தருவானா? உண்மையான புலிக்கு விடுதலை புலி போரால் தேசிய தலைவர் வளர்த்த பிள்ளைக்குத்தான் தருவாங்க கூட. நீங்க கூட உங்களோட வீட்டுல நான் ராணுவ கட்டுப்பாடு இருந்தா உங்களோட மனுஷியும் பிள்ளையும் நீங்க என்னோட சந்தை அனுப்புவீங்க, நான் புலி வீரன் என்றபடியா. இன்றைக்கு ஏனைய அமைப்புகளை EPRல போய் டெலோ புல்லட்டோ ஏனைய அமைப்புகள்ல கருணாவோ பிள்ளையானோட இருக்கிறார்கள் ஒருவனை கொண்டு அப்படி பிள்ளையும் மனுஷியும் கொடுத்து தப்ப வைப்பாங்களா? அப்ப அவங்களோட உணர்வுக்கு நாங்க என்ன செய்யறேன்? ராணுவ கட்டுப்பாட்டுக்கு எங்களை பாதுகாத்தவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றோம்? எங்களோட இருந்த மாவீர குடும்பங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றோம்? எங்களோட இந்த போராளிகளுக்கு நாங்க என்ன பதில் சொல்றோம்? அங்க என்ன பட்டிருக்கிறேன்? சரி, போராளிகள் தான் விடுவோம், மனுஷி புள்ளியல் குடும்பங்கள் இதுகளோட ஏதோ ஒரு வழியில வாழ்ந்துட்டு போறாங்க. எங்களை நம்பி தோல்ல இருந்து எங்களை கடைசி டைம்ல கூட என்னுடைய பிள்ளைய 3 மாதம் பிறந்து பார்க்கல. அடே நான் செத்தாலும் இந்த பிள்ளையை பார்க்கணும் ஜெயமன் சொல்லி கீர்த்தியன் சொல்லி வந்து ஈரல் கொட்டுப்பட அழுத போராளிகள்ல குடும்பத்தாரு பாக்குறேன். சொல்லுவோம், ஒரு பாட்டு இருக்கு, ஒவ்வொரு போர் வீரனே உன் சீருடைகளை எனக்குத்தான், உன் ஆயுதங்களை எனக்குத்தான், உன் வீட்டு முகவரியை எனக்குத்தான், உற்றாரை கண்டுபிடித்து உன்னை பற்றி சொல்வதற்கு உன் உயிரை உணர்ந்தளித்த உன் துணிவை போற்றுவதற்கு உன் ஆவணங்களை எனக்கு வருதில்லை அப்படி என்று சொல்லி பாட்டு படித்துதான் எங்க வரலாறு இருக்குது. ஆனா இன்றைக்கு நாங்க ஒன்றுமே செய்யல. ஒவ்வொரு போர் வீரனும் எங்கிட்ட சொல்லித்தான் மடிகிறான். அவன் தியாகங்களையும் அவன் உணர்வையும் அவன் வீட்டு முகவரிக்கு போய் நாங்க தான் சொல்லணும். இதை கேட்டால் என்னன்னு சொன்ன நீங்க இப்ப கேட்டகள் அப்படியெல்லாம் நாங்க இருக்கு. இன்னைக்கு மக்கள் அங்கீகாரம் எங்களுக்கு வரலன்னு நீங்க கேட்கறீங்க, அது எங்களுக்கு வலிக்குது, வேதனையா இருக்கு. திரும்பியும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு நாங்கள் தள்ளுற நிலைமைக்கு நாங்கள் போக மாட்டோம். தள்ளுனாலும் அதுல ஈடுபட மாட்டோம். நிச்சயம் இந்த லைஃப் இந்த நேரல நீங்கள் கொண்டு செல்லணும் மக்கள்கிட்ட. மக்கள் எனக்குமே உண்மையிலேயே குழப்பமா தான் இருக்கா. அப்ப மஹிந்த தேசப்பிரியா சொன்னது போல 50,000 வாக்குகள் அல்ல, ஏற்கனவே ஒரு 50,000 பேர் வந்திருக்கிறார்கள். அப்ப அதை 4 பேருக்கு கிட்டத்தட்ட அது 2 லட்சம் வாக்குகள், 2,50,000 வாக்குகள் என்றாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்குகள் என்றாலும் வந்திருக்க வேணும். கூட உண்மையிலேயே இந்த ஒரு உணர்ச்சி பூர்வமாகவும் இதுல நினைக்கல. இதை கேட்கிற யாருமே நீங்கள் கற்பனையில கதைக்கிறீங்களோ அல்லது பொய் சொல்லுகிறீர்களோ, கோபத்துல பல விஷயங்களை நீங்கள் பச்சையாகவே சொல்லி இருக்கிறீர்கள். அது சிலவர ஒரு உடன்பாட்டுக்கு உரியதாக இல்லாட்டிலும், அந்த மொழிநடை உடன்பாட்டுக்குரியதாக இல்லாட்டிலும் உணர்வு பூர்வமாக உங்களோட கருத்துக்களை வச்சுக்கிறீங்க. உண்மையிலேயே இந்த நீண்ட உரையாடலை எங்களுக்கு தந்ததுக்கு மிக்க நன்றி இன்பராசா. உங்களோட பயணம் தொடர வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.